ஸ்பெஷலிஸ்ட் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ மோர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மோரை வச்சுக்கிட்டு, மோர்னா நீர் மோர், நல்ல சிறப்பான ஒரு மோர். இந்த மோரை வச்சுக்கிட்டு ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் நம்ம சரி பண்ணலாம். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மோர் வந்து சிறந்த மருந்தாக மாறும். எப்போ மருந்தாக மாறும்? நீங்கள் வெறும் மோரை குடிச்சிங்கன்னா ஆகாது. தாலிசபத்திரின்னு ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போங்க, தாலிசபத்திரி சூரணம்னு ஒரு சூரணம் கொடுப்பாங்க. அது இஞ்சி சாறு, நல்லா இஞ்சி சாறு, அதாவது கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன், அதாவது 200 ml மோருக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி சாறு விடணும். அதில் தாலிசபத்திரி சூரணம் போடணும். போட்டு ரெகுலராக நீங்கள் வந்து மிளகு தூளும் அதில் போடணும். அதாவது ஒரு 5 மிளகு போதும், நல்லா தட்டி அதில் போட்டுடணும். போட்டு ஆற்றி இந்த மோரை வந்து சரியாக 11 மணிக்கு ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவன் டெய்லி ஒவ்வொரு டம்ளர் மட்டுமே எடுத்துகிட்டு வந்தால் இசுவை குறையும், இழுவை மூச்சு கரட்டுன்னு வாங்கிறது நிற்கும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட், குடல் புற்று, குடல் நோய், குடல் சம்பந்தமான எல்லா நோய்களும் இந்த மோரில் தினமும் வெந்தய பொடி, எப்படி வறுத்த வெந்தய பொடி, நான் வறுத்தது சொல்கிறேன். வெந்தய காப்பிக்கு எப்படி வறுத்து வைக்கிறோமோ அது மாதிரி இந்த மோரில் வெந்தய பொடியை போட்டு அதில் கொஞ்சோண்டு சுக்குத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சுக்குத்தூள், 1 ஸ்பூன் வெந்தயப்பொடி, 200 ml மோர் கலந்து நல்லா அடித்து கரெக்டாக நீங்கள் நைட்டில், அதாவது இந்த நைட்டில் 5 மணிக்கு முன்னதாக 4 இந்த டைமில் 4 மணிக்கு ஒவ்வொரு டம்ளர் ரெகுலராக குடிச்சிருங்க. குடல் சம்பந்தமான எல்லா தொல்லையும் போயிடும். அல்சர் முதல்ல தீருங்க. எப்படி அல்சர் தீரும். அதே மாதிரி இந்த மோரில் வேற ஒன்றும் செய்வேனா, சீரகத்தூள் நீங்கள் நல்லா போட்டு, ஓமத்தூளும் சீரகத்தூளும் கலந்து போட்டு, கருஞ்சீரகம் அதில் கலந்து போட்டு, மதியம் 12 மணிக்கு சுக்குத்தூள், ஓமத்தூள், கருஞ்சீரகத்தூள் இந்த 4 கலந்து போட்டு நல்லா ஒரு 300 ml நல்லா அடித்து நல்லா ஆற்றி 12 மணி குடிச்சிட்டே வாங்க. ஆண்மை பலப்படும், விந்து பலப்படும், நரம்பு தளர்ச்சி உங்களை விட்டு போயிடும், உடம்பு முறுக்காகும். இந்த மாதிரி அதே மாதிரி இயற்கையாகவே மோர் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, சீரகம், இஞ்சி எல்லாம் தட்டி போடணும். சாரை நல்லா தட்டி போட்டுறணும். அதில் இஞ்சி, கருவேப்பிலை, இது ஆக்சுவலாக நீங்கள் போடுறது தான். அதில் எக்ஸ்ட்ரா வந்து கருஞ்சீரகம் கலந்துக்கணும். அவ்வளோதான். கருஞ்சீரகத்தை வறுத்து தூள் பண்ணி அதில் போட்டுடணும். போட்டு அடித்து குடிச்சிங்கன்னா ரெகுலராக எல்லாருமே குடிக்கலாம், எல்லா நேரமும் குடிக்கலாம். சர்வரோக நிவாரணியாக செயல்படும். ஆகவே இப்படி சாப்பிட்டு அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.